ஹாய், இன்னைக்கு நம்ம ஜாக்னா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோட வாக்கியத்தில் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். ஜாக்னா தட் மீன்ஸ் வேக்கப், விழி. அதாவது ஏந்திரி அப்படின்னு சொல்றோம்ல, எழுந்திருத்தல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். இதை நம்ம மைம் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் ஜாகதா ஹூ. கேர்ள், மைம் ஜாகதி ஹூ. தட் மீன்ஸ் ஐ வேக் அப், நான் விழிக்கிறேன். நெக்ஸ்ட் தும், யூ, நீ. பாய், தும் ஜாகதே ஹோ. கேர்ள், தும் ஜாகதி ஹோ. தட் மீன்ஸ் யூ வேக் அப், நீ விழிக்கிறாய். Next, aap, that means you. We will use this while giving respect. That means நீங்கள். Boys, aap jagte hain. Girl, aap jagti hain. That means you wake up. நீங்கள் விழிக்கிறீர்கள். Next is hum. That means நாம், we. Boys, hum jagte hain. Girl, hum jagti hain. That means we wake up. நாம் விழிக்கிறோம். Next, yah, vah. That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Boy, yah jagta hai. Girl, yah jagti hai. Boy, vah jagta hai. Girl, vah jagti hai. That means he wakes up, she wakes up, it wakes up. இவன் விழிக்கிறான், அவன் விழிக்கிறான், இவள் விழிக்கிறாள், அவள் விழிக்கிறாள், இது விழிக்கிறது, அது விழிக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ஏ, வே. தட் மீன்ஸ் தீஸ், தே, தோஸ். இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். சென்டென்ஸ். பாய்ஸ் ஏ ஜாகதே ஹைம். கேர்ள்ஸ் ஏ ஜாகதி ஹைம். பாய்ஸ் வே ஜாகதே ஹைம். கேர்ள்ஸ் வே ஜாகதி ஹைம். தட் மீன்ஸ் these wake up, they wake up, those wake up. இவர்கள் விழிக்கிறார்கள், அவர்கள் விழிக்கிறார்கள், இவைகள் விழிக்கின்றன, அவைகள் விழிக்கின்றன.